அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத்தாரா ரெசிபீஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இந்த ரம்ஜானை எல்லாரும் ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். போன ரம்ஜான் நமக்கு இந்த மாதம் லாக்டவுனில் போச்சு, இந்த ரம்ஜான் அதே மாதம் சேம் நமக்கு லாக்டவுனில் போகுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ரம்ஜான் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக போகணும்னு சொல்லி அல்லாட்ட வந்து துவா கேட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈத் ஸ்பெஷல் டுடே நம்ம பண்ண போகிற ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கா மீத்தா. இது ஹைதராபாதி ஸ்வீட். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரெட்டும் சர்க்கரையும் மட்டும்தான். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக நான் 10 ப்ரெட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெட்டை வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து விட்டாச்சு. ஆயில் விட்டு அந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு இந்த ப்ரெட் எல்லாத்தையும் போட்டலாம். தென் இந்த ப்ராசஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி போடலாம். நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து குடிக்குது அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சுன்னா தவா ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து பெட்டர். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படி பண்ணுறோம் இல்லையா? ஸோ நான் டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பீஸ் ப்ரெட்டையும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் எல்லாம் வந்து கீழே வந்து ஃபுல்லாக வடிகிறதுக்காக நான் ஒரு ஃபில்டர் பாக்ஸ் மாதிரி வச்சு இது மாதிரி வந்து வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ப்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் அகலமான ஒரு தவா எடுத்துக்கலாம். அந்த தவா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காவை வந்து தட்டி வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். இந்த டைமில் நல்லா சுகர் சிரப் வந்து கொதிச்சு வருது. நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து எடுத்திருக்கேன். 2 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபுட் கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 இதழ் வந்து போட்டுக்கோங்க. கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட வேணாம். லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இல்லைன்னா வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சி போயிடும் அந்த ப்ரெட்டு. ஸோ லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வந்து அது சுகர் வாட்டரில் வந்து அந்த ப்ரெட் வந்து நல்லா ஊறட்டும். 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சே வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாதாமும் பிஸ்தாவே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கீ வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. தென் பார்த்தீங்கன்னா நான் பால்கோவா வந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பால்கோவா வந்து எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். டபுள் கா மீத்தானாலே பால்கோவா இல்லாமல் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகாது. ஸோ பால்கோவா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அதை லிட் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நமக்கு சூப்பரான ஃபார்மில் வந்து இருக்குது. இது எப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இதை நான் வேற ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ சிம்பிளாக நம்ம டபுள் கா மீத்தாவை டக்குன்னு வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கத்தாரா. மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. டேக் கேர். பாய்.